வணக்கம். டிஎன் எஜுகேஷன் யூடியூப் சேனல்ல இருந்து பைத்தானை பற்றி ஏராளமான வீடியோக்களை தமிழில் வெளியிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவுடைய தலைப்பு ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்னா என்னென்ன ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்னா என்னென்னு பார்ப்போம். ஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னால் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர், நிறைய கேரக்டர் சேர்ந்ததை நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரிங்கில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சில வேலைகள் செய்கிறதுக்கு இந்த ஆப்ரேட்டர்லாம் பயன்படுறதுனால ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்தெந்த மாதிரியான ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம்? கான்கடனேஷன், ரெண்டு ஸ்ட்ரிங்கை இணைக்கிறது, ஒரு ஸ்ட்ரிங்கோட இன்னொரு ஸ்ட்ரிங்கை சேர்க்கிறது, ஒரு ஸ்ட்ரிங்கை நிறைய தடவை டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு, துண்டு துண்டாக பிரிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நாம் பயன்படுத்திக்க முடியும். முதல்ல நம்ம கான்கடனேஷனை என்னன்னு பார்ப்போம். ரெண்டு ஸ்ட்ரிங்கை எப்படி சேர்க்கிறது அப்படிங்கிறதா. இப்போ PHP ப்ளஸ் MySQL, இது ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு ஸ்ட்ரிங்கு. இதோட விட என்ன வரணும்? PHP MySQLனு வரணும். பைத்தானில் போய் நம்ம பார்க்குறோம். இங்கே பிரிண்ட் PHP ப்ளஸ் MySQLனு கொடுத்துருக்குறோம். நான் விடை வந்துருச்சு PHP MySQL. இதுதான் கான்கடனேஷன். அப்பண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரிங்கு இன்னொரு ஸ்ட்ரிங்கோட சேர்றதுக்கு அப்பண்ட் பயன்படுது. அதுக்கான ஆப்பரேட்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு. இப்போ str1 ஈக்குவல் டு ஜாவா, str2 ஈக்குவல் டு பைத்தான். இப்போ str1 ப்ளஸ் ஈக்குவல் டு str2 அப்படின்னு கொடுத்தோம்னா str1ல் இருக்கக்கூடிய ஜாவாவோட இந்த பைத்தான் சேர்ந்துடும். இப்போ பிரிண்ட் str1 கொடுத்தோம்னா str1 என்ன இருக்கும்? ஜாவா பைத்தான் இருக்கும். ஜாவா பைத்தான் இங்கே வந்திருக்கு. இப்போ நம்ம பைத்தானில் இதை பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். ஸ்ட்ரிங் அப்பண்ட் str1 ஈக்குவல் டு ஜாவா, str2 ஈக்குவல் டு பைத்தான். இப்போ ரெண்டு இந்த str2 str1ஓட ஆட் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஜாவா பைத்தான் சொல்லி வந்துருச்சு. ரிப்பீட்டிங் அப்படின்னு சொன்னால் பல முறை. இப்போ str1 ஈக்குவல் டு பைத்தான், str1 *5 கொடுத்தோன்னா வெறும் str1 கொடுத்தோன்னு சொன்னால் ஒரு தடவை டிஸ்பிளே ஆகும். இன்டு 5 கொடுத்தோன்னா 5 தடவை வரும். இன்டு 10 கொடுத்தோன்னா 10 தடவை வரும். இப்போ பைத்தானில் போய் இதை நம்ம பார்க்குறோம். ஸ்ட்ரிங் ரிப்பீட்ஸ் str1 இன்டு 5. இப்போ str1 ஈக்குவல் டு பைத்தான். இப்போ இது 5 தடவை வரணும். ஸோ இங்கே 5 தடவை வந்துருச்சு. ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னா, ஸ்லைஸ்னா துண்டு துண்டாக பிரிச்சுக்கலாம். str1 ஈக்குவல் டு திருக்குறள். இப்போ இந்த திருக்குறள் இந்த மாதிரி மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கும். இண்டெக்ஸ் நம்பர் 0ல் T ஸ்டோர் பண்ணிக்கும், 1ல் H, இந்த ஆர்டரில் ஸ்டோர் பண்ணிக்கும். இண்டெக்ஸ் நம்பர் எப்போவுமே 0ல் தான் ஆரம்பிக்கும், 1லேருந்து கிடையாது. முதல் உதாரணத்தை பார்க்கலாம். பிரிண்ட் str1 ஆஃப் 0 அப்படின்னா str1ல் 0th லொக்கேஷன் இண்டெக்ஸ் நம்பரில் என்ன இருக்குது? T, அது மட்டும் வரும். ஆனால் எக்ஸாம்பிள் நம்பர் 2ல் என்ன கொடுத்துருக்கோம்னா துவக்க மதிப்பும் கொடுத்துருக்கோம், இறுதி மதிப்பும் கொடுத்துருக்குறோம். இறுதி மதிப்பு 5 நாம் கொடுத்தோன்னு சொன்னால் அது என்ன செய்யும்? 1 மைனஸ் பண்ணிக்கும், 0லேருந்து 4 வரைக்கும் வரும். அப்போ 0லேருந்து 4 வரைக்கும் என்ன இருக்குது? திருவுன்னு இருக்குது. அப்போ அந்த திரு டிஸ்பிளே ஆகுது. எக்ஸாம்பிள் நம்பர் 3ல் ஒரு சின்ன வித்தியாசம், 2க்கும் 3க்கும். இங்கே துவக்க மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கே துவக்க மதிப்பு கொடுக்கல. 2க்கும் வித்தியாசம் கிடையாது. துவக்க மதிப்பு கொடுக்கலன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக 0ன்னு எடுத்துக்கும். அதனால தான் அதே திரு வந்திருக்கு. 0 to 4 திருன்னு வந்திருக்கு. எக்ஸாம்பிள் நம்பர் 4ல் str1 துவக்க மதிப்பு 6, இறுதி மதிப்பு கொடுக்கல. அப்போ துவக்க மதிப்பு 6ன்னு கொடுத்தோம்னா 6லேருந்து என்ன இருக்கோ மீதி உள்ள கேரக்டர் எல்லாம் வந்துடும். இப்போ பைத்தானில் பார்க்குறோம். அதே ப்ரோக்ராம் தான். ஸோ மீதி உள்ளது குறள். str1 6லேருந்து என்ன வந்திருக்கு? குறள் வந்துட்டு. இதில் நம்ம ஒரு ஸ்லைடுன்னு ஒரு பேராமீட்டர் பயன்படுத்துகிறோம். முதல் உதாரணத்தை பார்க்குறோம். இதில் ஸ்லைடு கிடையாது, 2 பேராமீட்டர் தான் இருக்குது, துவக்க மதிப்பு, இறுதி மதிப்பும். str1 ஈக்குவல் டு வெல்கம் டு லேர்ன் பைத்தான். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாச்சுன்னா பிளாங்க் ஸ்பேஸ் ஒரு வேலிட் கேரக்டர் தான். இப்போ ஒவ்வொரு வேர்டுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம் இல்லையா, இதெல்லாம் வேலிட் கேரக்டர். அதனால் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ லொக்கேஷன் நம்பர் 7ல் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது, லொக்கேஷன் நம்பர் 10ல் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது, லொக்கேஷன் நம்பர் 16ல் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது. 10 to 16 கொடுத்தோம்னா 10லேருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாம் இதில் வந்துடும். 10 to 16 :4ன்னு கொடுத்தோன்னா 4 தான் ஸ்ட்ரைடு. இப்போ 4 கொடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 10லேருந்து கொடுத்தோம்னா 10th லொக்கேஷன் என்ன இருக்கோ அது வந்துடும். இது பிளாங்க் ஸ்பேஸுங்கிறதுனால நமக்கு தெரியல. அதில் 4th லொக்கேஷன் 1, 2, 3, 4 இந்த 6 வந்துடும். இதுதான் விடை. இந்த 4க்கு பதிலாக அங்கே 2ன்னு கொடுத்துருக்குறோம். அப்போ என்ன செய்யும்? 10th லொக்கேஷன்லேருந்து ஆரம்பிக்குது, 2 எடுத்துக்குது, LE வந்துடும், R வந்துடும். அடுத்தால பிளாங்க் ஸ்பேஸ் வந்துடுது. அடுத்த உதாரணத்தில்
2க்கு பதிலாக அங்கே 3 கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரம்பிக்கிற விட என்ன துவக்க மதிப்பு கொடுக்கல, இறுதி மதிப்பு கொடுக்கல. அப்போ ஆரம்பத்துலேருந்து வந்துடும். இங்கே 0th லொகேஷன் W இருக்கு, W வந்துடும். அதுலேருந்து 3 ஸ்கிப் பண்ணும். 1 2 3 C வந்துடும். C வந்துருச்சு. இதுலேருந்து 1 2 3 1 இந்த E வந்துருச்சு. அதுலேருந்து 1 2 3 O நான் வந்துருச்சு. இங்கே பார்க்குறோம் தேர்ட் பேராமீட்டர் -2 கொடுத்துருக்குறோம். மைனஸில் கொடுத்தோம்னா ரைட் டு லெஃப்ட் வரும். இந்த ரைட் மோஸ்ட் கேரக்டர் என்ன வந்துடும், அதுலேருந்து 2 கேரக்டர் 1 2 H வந்துட்டு, அதுலேருந்து 2 கேரக்டர் T Y வந்துட்டு, இந்த மாதிரி 2 எடுத்துக்குது. பைத்தானில் பார்க்குறோம். அதே உதாரணம் வெல்கம் டு லேர்ன் பைத்தான். இப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இல்லை அதே நம்ம என்ன இது அவுட்புட் அங்கே பார்த்தோமோ அதே அவுட்புட் இங்கேயும் வந்துருச்சு. ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஆப்ரேட்டர் என்னன்னு சொன்னால் பெர்சன்டேஜ். அது கூட ஸ்ட்ரிங் என்ன எஸ்ன்னு கொடுப்போம், இன்டிஜர்னா டின்னு கொடுப்போம். இப்போ நேம் ஈக்குவல் டு உஷா, மார்க் ஈக்குவல் டு 95 கொடுத்துருக்குறோம். இப்போ நேம் பெர்சன்டேஜ் எஸ்ன்னா பெர்சன்டேஜ் எஸ் பிரிண்ட் ஆகாது, ஏன்னா அது ஃபார்மேட்டிக் கேரக்டர். இந்த பெர்சன்டேஜ் எஸ்ஸுக்கும் இந்த நேமுக்கும் தொடர்பு இருக்குது, இந்த பெர்சன்டேஜ் டிக்கும் இந்த மார்க்குக்கும் தொடர்பு இருக்குது. இப்போ அவுட்புட் என்ன இருக்கும், நேம் பெர்சன்டேஜ் எஸ்க்கு பதிலாக இந்த நேம் வந்துடும், இந்த பெர்சன்டேஜ் டிக்கு பதிலாக மார்க் என்னவோ அது வந்துடும், 95ன்னு சொல்லி வந்துடும். அதான் நேம் ஃபுல் கோலன் உஷா அண்ட் மார்க்ஸ் ஃபுல் கோலன் 95ன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ பைத்தானில் போய் பார்க்குறோம். அதே ப்ரோக்ராம் விடை பார்க்குறோம். இந்த பர்சன்டேஜ் எஸ்க்கு பதிலாக நேம் வந்துருச்சு உஷா, இந்த மார்க் பெர்சன்டேஜ் டிக்கு பதிலாக இந்த மார்க் 95 வந்துருச்சு. பெர்சன்டேஜ் எஸ் பெர்சன்டேஜ் டி மாதிரி நிறைய ஃபார்மேட்டிங் கேரக்டர் இருக்குது. சி டி எஸ் இதெல்லாம் வேறதால சி மாதிரி தான், இதான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அடுத்தது எஸ்கேப் சீக்வன்ஸ். நமக்கு வந்து சில நேரத்தில் கோட் மார்க், டபுள் கோட் மார்க், பேக் ஸ்லாஷ் இந்த மாதிரி சிம்பிள்லாம் டிஸ்பிளே பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து நம்ம எஸ்கேப் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பேக் ஸ்லாஷ் கொடுத்து அந்த கேரக்டர் கொடுத்தோன்னா டிஸ்பிளே பண்ணணும். கடைசியாக மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பார்ப்போம். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் எதுலான்னா இன்னும் நாட் இன்னும் எதுக்கு பயன்படுதுன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு இன்னொரு ஸ்ட்ரிங்கில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பயன்படுது. இப்போ str1 ஈக்குவல் டு இன்புட் என்டர் எ லாங்குவேஜ், நம்மகிட்ட இன்புட் கேட்குது, நம்ம வந்து ஒரு இன்புட்டாக ஒரு லாங்குவேஜை கொடுக்குறோம். அந்த லாங்குவேஜ் வந்து str2ல இருக்குதான்னு சொல்லி தேடி பார்க்கலாம். str2 ஈக்குவல் டு தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா. இப்போ str1 வந்து உதாரணத்துக்கு நம்ம தமிழ்னு கொடுத்தோம்னா இப்போ இதில் இருக்குது தமிழ் இஸ் ஃபவுண்டுன்னு சொல்லி வந்துடும். திரும்ப இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம், இங்கிலீஷ் கொடுக்குறோம், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், ஏன்னா அதில் கிடையாது. இதில் தேடி பார்க்க இல்லை, அதனால இங்கிலீஷ் இஸ் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி வந்துடும். பைத்தானில் போய் இதை பரிசோதனை பண்ணுறோம். இன்புட் கேட்குது, தமிழ் கொடுக்குறோம், தமிழ் இஸ் ஃபவுண்டுன்னு சொல்லி வந்துருச்சு. திரும்ப ரன் பண்ணுறோம், ஹிந்தின்னு கொடுக்குறோம், ஹிந்தி இஸ் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹிந்தி வந்து இதில் கிடையாது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக்